சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டாடா மோட்டார்ஸோட அடுத்த பாட்டு பார்க்குறோம். முழுக்க முழுக்க இந்தியர்களால் வடிவமைக்கப்பட்ட கார் என்பதுதான் ரத்தன் டாட்டாவின் நிஜமான விருப்பம். ஆனால் அதற்காக எல்லாத்தையும் அதாவது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். அதாவது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி டிசைன் பண்ணுறது, டிசைனிங் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது இருக்குது. மேட் இன் இந்தியா கான்செப்டில் நம்மளே சொந்தமாக உற்பத்தி பண்ணுறது இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதில் சில டைமில் என்ன பண்ண முடியாது, நட்டு போல்டுன்னு எல்லாத்தையும் நம்மளே வாங்கிட்டு இருக்க முடியாது. அதற்காக எல்லாத்தையும் நம்மளே புதுசாக செஞ்சுட்டு இருக்க முடியாது. சில தொழில்நுட்பங்களை பழைய வாகன வடிவமைப்புகளிலிருந்து கடன் வாங்கி கொண்டார்கள். டாட்டாவோட பழைய மேனுஃபேக்சர்லேருந்து கடன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில வேறு விஷயங்களுக்காக வெளியே போய் ஷாப்பிங் போனாங்க. வெளியே போய் வாங்கிட்டு வந்தாங்க. உதாரணமாக, புதிய காரின் வெளித்தோற்றம் ஸ்டைல் இத்தாலியைச் சேர்ந்தது. இத்தாலியை சேர்ந்த ஒரு ஐடியல் இன்ஸ்டியூட்னு ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஜின் வடிவமைப்பை ஒரு பிரெஞ்சு நிறுவனம் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஸ்பீடாமீட்டர் போன்ற அளவிடும் கருவிகளை ஒரு ஜப்பானிய நிறுவனம் வடிவமைச்சு தந்தன. ஸோ இந்த டெக்னாலஜிஸ் மட்டுமே வெளியிலேருந்து வாங்கிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாட்டு நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளை டாடா மோட்டார்ஸ் வாங்கிட்டாங்க, அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறான்றது நியூஸ் வருது. ஆனால் தங்களுடைய புதிய காருக்கான என்னென்ன தேவை என்பதை இவர்கள் தெரிவித்து அதை என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதே மாதிரி ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், எங்களுக்கு இந்த காருக்கான டிசைனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு உரிய விலை கொடுத்து அந்த பாகங்களை வடிவமைத்து கொண்டனர். ஏன்னா அந்த டைமில் இந்த நியூஸஸ், ஃபேக் நியூஸஸில் இப்படி வரும். ஆக்சுவலாக இந்த நிறுவனத்திலிருந்து காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும் அந்த ரீசனில். ஏன்னா ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஆக்சுவலாக. அதுக்கான ரீசன் தான் அது. ஏன்னா இதை கூட டாட்டாவோட சொந்தமாக செய்ய முடியாதா என்றெல்லாம் அதற்கு முன்பு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. செய்யலாம், ஆனால் அதற்கு இன்னும் நேரமாகும். அதற்கு பதிலாக ஏற்கனவே இந்த துறையில் இருக்கும் அனுபவசாலி நிறுவனத்தின் அவங்ககிட்ட வாங்கிக்கிறது, அதற்கு உரிய விலை கொடுத்து பெற்றுக்கலான்றது டாட்டாவோட முடிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் அந்த காரை சொந்தமாக வடிவமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரோட அடுத்த பாட்டை வடிவமைப்பு கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.